ஆன் ஆயிடுச்சாப்பா. இந்த தடவை உங்க எல்லாருக்கும் ஆடியோ கண்டிப்பாக கேட்கும். ஏன்னா புதுசாக மைக் வாங்கியிருக்கேன். அந்த மைக்கை தாண்டியும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபேனையும் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஹாய் எவ்ரி ஒன், எல்லாருக்கும் பொங்கல் நல்லபடியாக போச்சு நம்புகிறேன். எனக்கு சூப்பராக போச்சு. ஸோ ஏன் நான் லாஸ்ட் சண்டே அவ்வளோ வாய்க்கிலேயே பேசிட்டு, ஃபஸ்ட் வீக் அவ்வளோ வாய்க்கிலேயே பேசிட்டு போன சண்டே ஏன் வீடியோ போடலன்னு நீங்கள் யாரும் கண்டிப்பாக கேட்க மாட்டீங்க. ஆனால் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் ஒரு ஒரு ஒன்ஸ் இன் அ லைஃப் டைமுக்கு இப்படி ஒரு ட்ரிப் அமையும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரிப் ஒன்று போயிருந்தேன். என்னுடைய ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வேறு. மலேசியாவுக்கு போயிருந்தேன். ஒரு 5 days 5 nights அண்ட் 6 daysக்கு என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவங்க சிப்ளிங்ஸ் இது மாதிரி நிறைய பேரோட வந்திருந்தாங்க. போன 10 பேரில் ஒரு 6 பேர் எனக்கு ஆல்ரெடி தெரியும். மிச்சம் 4 பேர் நான் அங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நெவர்தலெஸ் அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, டசன்ட் மேட்டர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருமே ஒரே வேவ்லென்த்தில் இருந்தோம். பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அட்வென்ச்சர். போயிட்டு வந்த அந்த ஷூட்டு என்ன சொல்கிறது, அந்த மாதிரி இப்போ அதை போன வாரம் இங்கே இருந்தாலும் டூரில் இருந்தோம். இப்போ இல்லையேன்ட்டு அந்த ஷூட்டில் புதுசாக குரூப் க்ரியேட் பண்ணி அடுத்து வியட்நாமுக்கெலாம் பயவில்லைங்க. அதுக்குள்ளே பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டே கொஞ்சம் ஸ்லோவாக போங்கடா அப்படின்ற மாதிரி. இதுக்கே வந்து 5 மாதம் முன்னாடி பிளானை போட்டு 4 மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக அவன்கிட்ட காசை கொடுத்து பேக்கேஜுக்கு கரன்சி மாற்றுறதுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து, ஆனால் எப்படி சொல்ல, இட் வாஸ் ஒர்த் எவ்ரி பென்னி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இந்த இந்த கேங்கோடவும் சரி, நாங்கள் போய் மீட் பண்ண பர்சன்ஸ், அந்த ஃபாரினர்ஸ் நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க. அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்றாங்க. ஆனால் அதெல்லாம் அந்த நேட்டிவ் மலேசியன்ஸ் அவங்களோடனா சேர்ந்து பேசினது, நிறைய சின்ன குழந்தைங்களோட விளையாண்டது, வைப் பண்ணது, ஃபோட்டோ எடுத்தது, அதை நினச்சி பார்க்கவே வந்து அப்படியே அப்படியே ஒரு மாதிரி க்ளோ ஆகும்னு நினைக்கிறேன் என் ஃபேஸ். தெரியுதான்னு தெரியல, ஆனால் எனக்கு வந்து அப்படிதான் இருக்குது. என் ஹார்ட்ல இருந்து எல்லாமே அதை வந்து அந்த ஹாப்பினஸோட வெளிப்பாடாக அப்படியே வந்து நான் அப்படியே தகதகன்னு சிவாஜி எம்ஜிஆர் கணக்கு மின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்குது மனசுள்ள. ஸோ அந்த வாரத்துக்கு அதனால தான் நான் போடலை. நான் அங்கே தான் இருந்தேன், ஆக்சுவலி மலேசியாவில் தான் இருந்தேன். இன்னும் ஒரு சில ஃபீட்பேக்லாம் வந்துச்சு. நான் அடிக்கடி மூக்க சொரிஞ்சிட்டு வாயை நோண்டிட்டு தான் பேசுகிறேன்ட்டு. அதையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பேச ட்ரை பண்ணுறேன். என்னமோ நேச்சுரலாக பண்ணுற மாதிரி அதெல்லாம் அடிக்கடி பண்ணுறதுனால ஈஸியாக எனக்கு வந்துடுது. அண்ட் இயர்ஸ் போன வாரம் இந்த வெக்கேஷனுன்றதுனால ஒர்க் வீக்கு, ஒர்க் வைஸாக என் வீக் வந்து நான் பெருசாக ஆக்டிவாகவே இல்லை, எதுவும் பண்ணல. இட் வாஸ் என்ன சொல்கிறது, ஒரு நார்மல் ஒர்க் வீக் தான் எனக்கு. அண்டு ஃப்ரைடே மார்னிங் இங்கேருந்து கிளம்பணும். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் அந்த மலேசியாவும் அந்த அங்கே சுற்றி இருந்த மக்களும் அந்த மெமரிஸும் தான் என்னை இப்போ வரைக்குமே ஆக்குபை பண்ணிருக்கேன் மைண்ட் ஃபுல்லாக. ஸோ இப்போது தேர்ஸ்டே ஒரு மாதிரி ஏர்லி மார்னிங் மிட் நைட் அந்த டயத்தில் தான் வந்தேன். இந்த வாரமும் இப்போ ஒரு நாள் மட்டும்தான் ஆஃபீஸ் போனேன். ஸோ அந்த ஒர்க் லைஃப் இந்த 2 வாரத்துக்கும் சேர்த்தே நான் இந்த ஒரு வீடியோ போடலான்னு தான் இருக்கேன். ஸோ அந்த 2 வாரத்துக்கும் சேர்த்து இந்த அட்லீஸ்ட் இந்த 10 நாளாக கணக்கெடுக்கிறப்போ ஒர்க் லைஃப் ஒரு ஒரு பிளெயின் வீக் தான். பட் இன்னைக்கு ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரெசன்டேஷன் கிளைண்ட் சைடில் நல்லா பண்ணதுனால அவங்க 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 அவங்களுடைய இங்கிலீஷில் அதை வந்து திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ நீட் அப்படின்னு பாராட்டி பேசினப்போ அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, ஜிப்புன்னு இருந்துச்சு. நீங்கள் நாள் ஃபுல்லாக ஒரு மாதிரி மண்டையை பிச்சுட்டு வேலை பார்த்ததுக்கு அவங்க சொன்ன அந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, பாசிட்டிவிட்டி கொடுத்துச்சு. ஆனால் அவ்வளோ பாசிட்டிவிட்டி கொடுத்துச்சு, பட் ஸ்டில் ஸ்டே பேக் பண்ணி ஒர்க் பண்ணுற அளவுக்குலாம் பாசிட்டிவிட்டி கொடுக்கல. அவ்வளோ மேலே இல்லை. ஏன்னா இது வீக்கெண்டு நம்ம என்ஜாய் தான் பண்ணணும். ஸோ இவங்க எல்லாருக்கும் உங்கள் வீக்கெண்ட் பிளான்ஸ்லாம் நீங்கள் சார்ட்டடாக வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வீக்கெண்டுக்கும் உங்கள் ஊரில் பொங்கலுக்கு போயிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வருவீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். டைமை வந்து ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட, பிடிச்சவங்களோட நல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். லைக் மோஸ்ட்லி என் சர்க்கிளில் இருக்கவங்க இப்போ நான் இதை இன்ஸ்டா ஸ்டோரிலேயோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயோ இந்த வீடியோ லிங்க் போட்டேன்னா பார்க்குறது எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஐடி பீப்புள்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. அது எல்லாமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. பட் ஸ்டில் எல்லாருமே உங்கள் ஒர்க் லைஃபுக்காக நீங்கள் வந்து அங்கிட்டு இங்கிட்டு ரொம்ப ஓடுறதுனால உங்களால் அந்த டெய்லி லைஃப்பில் இருக்க சின்ன சின்ன நியூவான்சஸ் எல்லாம் என்ஜாய் பண்ண முடியாதபடி போகலாம் லைஃபு. பட் ஸ்டில் டேக் சம் டைம் டு பாஸ் ஃபார் அ மொமெண்ட் இன் ஈச் டே. கொஞ்சம் கொஞ்சமாக
அட்லீஸ்ட் ஒரு நாளில் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சுற்றி நடக்கிற எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுங்கள். ஏதோ ஒரு சாமியார் பேசுகிற மாதிரி இருக்குது. பட் எனக்கு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு மேபி அந்த டே டு டே லைஃப்பில் ஜஸ்ட் ஒரு ப்ரீதர் அப்பா அப்படின்ட்டு சுற்றி ஏதோ ஒன்று பார்க்குறப்ப நமக்கு அந்த இடத்துலேருந்து ஏதோ ஒன்று கிடைக்கும். நல்லாயிருக்கும். அது நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு மேபி அதுலேருந்து சில டைம் நல்ல லைஃப்பில் கொஞ்சம் கிடைக்கலாம். அண்ட் அதான் சொல்ல வரேன். ஜஸ்ட் பாஸ் ஃபார் அ மொமெண்ட் இன் ஈச் டே எவ்ரி டே. ட்ரை பண்ணுங்கள். நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப பிஸியாக ஓடிக்கிட்டே இல்லாமல் எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ நான் மலேசியாவை தூக்கி வச்சு பேசுகிறேன்னு இல்லை. பட் நான் அங்கே இருந்தேன். ஒரு நாள் 2 நாள் இருந்தால் நம்மளால அவங்க கல்ச்சர்லாம் பெருசாக கற்றுக்க முடியாது. பட் நான் 5 நாள் இருந்தேன். அங்கே நான் பார்த்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, அவங்கெல்லாம் வந்து அவங்க டெய்லி என்ன சொல்கிறது, மண்டே டு ஃப்ரைடே 9 to 5 ஒர்க் லைஃப் அப்படின்னு யாருமே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிற அளவுக்கு நான் பார்க்கல. எல்லா நாளுமே ஜாலியாக தான் இருக்காங்க. நைட் ஆனால் போதும் அந்த நிறைய கேங்ஸாக சேர்ந்துட்டு நிறைய கேங்ஸ் 1-2 கேங்லாம் இல்லை, ஏகப்பட்ட கேங்காக சேர்ந்துட்டு எல்லாம் பைக்கில் ரெவ் பண்ணிட்டு ஊரை ஃபுல்லாக சுற்றி வராங்க பாருங்க. அந்த சவுண்டு அவ்வளோ என்ன சொல்கிறது, அவ்வளோ தூரத்துலேருந்து கேட்டாலும் அவ்வளோ கேட்குது. பைக்ஸில் சரி கார்ஸில் சரி நல்லா லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க 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 கவர்மெண்ட்டை பற்றி நிறைய தெரிய வந்துச்சு. நிறையா என்ன சொல்கிறது, அவங்க கவர்மெண்ட்டை பற்றி நாங்கள் போன அந்த டாக்ஸி டிரைவர் எக்ஸ்பிளைன் பண்ணப்போ அதுதான் வந்து ஆக்சுவலி பை த பீப்புள் ஃபார் தி பீப்புள் ஆஃப் த பீப்புள் அப்படி இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டுன்னு தோணுச்சு. நிறைய பெனிஃபிட்ஸ் தராங்க அவங்க சிட்டிசனுக்கு. கோவிட் டயத்தில் அவங்க சிட்டிசன்ஸை நேட்டிவ் மலேசியன்ஸை நிறைய நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நிறைய பெனிஃபிட்ஸ், நிறைய அலவன்சஸ் எல்லாம் தந்து இட் வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். அதை கேட்குறப்பவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நமக்கு அந்த கொடுப்பனெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சுது. இருந்தாலும் அதை வந்து கேட்குறப்போ ஒரு ஓரமாக ஒரு ஆசை வந்துச்சு. ஏன் இது மாதிரி என்னது பந்தயத்துக்கு நாங்களும் வரலாமா அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி மலேசியன் சிட்டிசன் ஆகிறதுக்கு அடுத்து நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டோம். நாங்கள் அது பயத்திலிருந்தே கேட்டோம். ஆனால் இது அதெல்லாம் முடியாது, இதெல்லாம் மலேசியன் பொண்ணை கட்டிக்கிட்டாலும் அதெல்லாம் முடியாதுன்னே சொல்லிட்டாங்க. ஸோ சாரி நண்பர்களே, நம்ம யாரும் அதை ட்ரை பண்ணால் நமக்கு அது அந்த கொடுப்பனை இப்போதைக்கு அமையாது. பட் ஸ்டில் எப்படி சொல்ல, அவங்க லைஃப் ஸ்டைல்லேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சில்லாக அவங்க இந்த வீக் டேஸ் வீக்கெண்ட்ஸுன்ற டிஃப்ரென்சஸ் எல்லாம் எதுவுமே பார்க்கல. டெய்லியுமே எல்லா இடத்துலையுமே எவ்வளோ கூட்டம் இருக்கோ அதே அளவுக்கு கூட்டம் தான் நார்மலாகவே அந்த இடத்துல எப்பயுமே இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப அப்படியே க்ரௌடடாக ஜாமிங்காக சிட்டி டிராஃபிக் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப கரெக்டாக, ரொம்ப அந்த எக்ஸ்ட்ரீம் பொலாரிட்டிஸுக்கு இல்லாமல் நார்மலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து எனக்குமே தோணுச்சு, நம்ம இந்த வீக் டேஸ் வீக்கெண்டு ஒர்க் லைஃப் தனியாக, அதுக்கப்புறம் வீக்கெண்ட் ஆனால் ஒரு நல்லா கூத்தடிச்சுட்டு என்ஜாய் பண்ணணும், இல்லை பெட்லேயே படுத்து பொருளணும் அப்படின்னா அந்த மாதிரிலாம் பிரிக்காமல் எல்லா நாளுமே ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. அவன் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. பட் ட்ரை பண்ணுறேன். அவங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுவோம், பொறுமையாக பார்ப்போம் என்னன்ட்டு. அந்த ஒரு மென்டாலிட்டியில் தான் இருக்கேன். அங்கே பார்த்துட்டு வந்துட்டு இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தாண்டி டே பை டேவாக மலேசியாவில் என்ன நினச்சின்னு எனக்கு சொல்கிறதுக்கு ஏதோ ஷோ ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு மலேசியா போகணுன்னு சொல்கிறது ஏதோ ஷோ ஆஃப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஐ எம் சாரி இஃப் எனி ஒன் இஸ் அஃபண்டட். என்னப்பா உனக்கு என்னப்பா, நீ இவ்வளோ சம்பாதிக்கிற, நீ இவ்வளோ போகிற அப்படின்னு உங்களுடைய சுச்சுவேஷனை நினச்சி நீங்கள் யாராவது ஃபீல் பண்ணுற மாதிரிச்சா, நமக்கு இப்படிலாம் ஒன்று இது இல்லையே, இவன் வாழ்கிறானே நமக்கு அப்படி இல்லையே அப்படின்ட்டு நீங்கள் யாராவது சோகமாக ஃபீல் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ இருந்துச்சுன்னா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என் இன்டென்ஷன் அது கிடையாது. இது எனக்கான ஒரு பர்சனல் ஜேர்னல். ப்ளஸ் என்னால் ஏதோ 1-2 மெசேஜோ இல்லை ஏதோ ஒன்று என் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோ எனக்கு யார்கிட்டையாவது ஷேர் பண்ணணும்னு தோணும். யார்கிட்டையாவது பொதுவாக ஆன பப்ளிக் ஃபாரம் அதை ஷேர் பண்ணணும்னு தோணுது. அதுலேருந்து யாராவது எதாவது கற்றுப்பாங்க அப்படின்னு ஒரு ஒரு அல்பாசையில் தான் நான் இதை வந்து இந்த வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேனே தவிர, இது வந்து நம்ம இப்படி பண்ணிருக்கோம், இதை வந்து நம்ம கெத்தாக வெளில சொல்லணுன்ற அந்த ஒரு நோக்கம் எனக்கு இல்லை, என்றைக்குமே அது இருந்ததில்லை. ஸோ அதையும் தாண்டி நான் எங்கேயாச்சும் ஏதாவது ஷோ ஆஃப் பண்ணுற மாதிரி உங்கள் யாருக்காவது ஃபீலாக இருந்துச்சுன்னா ஐம் ஸோ சாரி, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அது என் நோக்கம் என்றைக்குமே கிடையாது. இந்த வீக்லி ஜேர்னலில் அது நடந்துச்சு,
அதை தாண்டி எனக்கு அது 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 ஒரு முக்கியமான பார்ட். அதை நான் சொல்லியே ஆகணுன்றதுனால தான் நான் அதை மென்ஷன் பண்ணேன். அதனால தான் நான் டே பை டேவாக அங்கே என்ன பண்ணேன், என்ன அதை பற்றி எதுவும் பேசுகிறதுக்கும் எனக்கு அதை பற்றி பேச வேணான்னு நான் நினைக்கிறேன். ஐ எம் ஜஸ்ட் ஹோல்டிங் மை செல்ஃப் ஆன் தட் பார்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் வெரி எலாபரேட்லி ஆன் வாட் ஐ டிட் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி டே. ஸோ அப்படி நான் இதை வெறும் மேலோட்டமாக சொல்லி முடிக்கிறப்போ, இதை தாண்டி எனக்கு இந்த போன 1 வீக்ல இருந்து இந்த 5 days, இந்த கணக்கு போட்டால் நல்லா 15 days இல்லை, சாரி 12 days, 12 daysக்கு இதை தாண்டி சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. அண்ட் அப்கமிங் வீடியோஸில் வெறும் இந்த மாதிரி மோனலாக நான் மட்டும் பேசிகிட்டே மட்டும் இல்லாமல் ஏதோ அட்லீஸ்ட் வீடியோ எடிட்டிங்கில் அட்லீஸ்ட் ஃபோன்லையாச்சும் அந்த VN ஆப் வச்சு ஏதாவது எடிட் பண்ணி நான் இது பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்கமிங் வீடியோஸ்ன்னு சொல்கிறத விட அடுத்த வீடியோலேயே நான் அதை ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஜஸ்ட் டூ மச் ஆஃப் ப்ரொகாஸ்டினேஷன் ஃப்ரம் மை எண்ட் அப்படின்னு சொன்னது. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப அப்படியே ஃபோனில் சார்ஜ் இல்லை, அப்புறம் எடுக்கலாம், அதை ஏன் எடுக்கக்கூடாதுன்றதுக்கு தான் என் மைண்டில் நிறைய ரீசன்ஸ் வருதே தவிர, அதை இப்போ நான் ஏஞ்சி இப்படி டக்குன்னு உட்காந்து பேசுகிற அளவுக்கு அந்த அந்த ஒரு எனர்ஜி வந்து எப்படி சொல்ல, ஆல்வேஸ் லேக்கிங்ன்ற மாதிரியே இருக்குது. அது ரொம்ப தப்புன்னு எனக்கு தெரியுது. இப்படி இருக்கக்கூடாது, உனக்கு பிடிச்ச எதனா பண்ணுற, அதில் கூட நீ ஏன் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணணும் அப்படின்றது. இது நான் எதுவும் ஸ்கிரிப்டடாக எதுவும் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பேசுகிற இல்லை மல்டிபிள் டெக்ஸ்ட் எடுக்கிற அது மாதிரி கூட நான் எதுவும் பண்ணுறதில்ல. சும்மா வாய்ப்பு வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் அதை வந்து வெறும் ஒரு ஃபோன் கேமரா செட்டப் பண்ணி பேசுகிறதுக்கே நான் அவ்வளோ ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறேன்றப்போ ஐ லிட்டரலி ஃபீல் வெரி பேட் அபவுட் மை செல்ஃப். நான் ஒரு வேளை நினச்சிருந்தேன் இதை மலேசியாவில் இருந்து கூட போன சண்டே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் இப்போ தோணுது. பட் அங்கே ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால, நாட் தட் ஐ கிவ் திஸ் அஸ் அ ரீசன், பட் அங்கே ஃப்ரெண்ட்ஸோட அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுனால அவனுங்க யாரோ வீடியோவில் வந்து கலாய்ச்சிருவாங்கன்ற ஒரு பயம் வேறு. அவங்க எல்லாருமே போன வீடியோவே பார்த்துட்டு என்னதான் நீ பேசுகிற, ஒன்றுமே கேட்கல அதுன்னு நிறைய கலாய்ச்சிட்டு இருந்தாங்க, எதுக்கு நீ இதை பண்ணுற அதுன்ட்டு. ஸோ எஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ இந்த அப்கமிங் டேஸ் உங்கள் எல்லாருக்கும் நல்லா போட்டோன்னு ஐ விஷ் த சேம் ஃபார் யூ. உங்கள் எல்லாருக்கும் cheers, enjoy your life, just pause for at least a moment in a day. So good night, take care, bye bye. என்ன பேசணும்னா தெரியல.